வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொண்டு இந்த எனது மரங்களை குறித்த சுற்றுச்சூழலை குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் பயிலும் யோகம் அஷ்டாங்க யோகத்தில் யோகத்துக்கு அடுத்தபடியாக மூச்சு பயிற்சியை வைத்துள்ளார்கள். இந்த மூச்சு பயிற்சிக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது மரங்கள். மரங்கள் இல்லையே இந்த மண்ணில் காற்று ஏது. மரங்கள் இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பங்களிப்பு செய்து வருகிறது. மரங்களுக்காக நாம் அனைவரும் மரங்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். மரங்கள் இல்லையே இந்த மண்ணில் மழை கிடையாது. மரங்கள் தான் இந்த மழைக்கு ஆதாரமாக இருக்கிறது, நீருக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே மரங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. நேரம் நமக்கு போதிய நேரம் இல்லாத காரணத்தினாலே ஒரு 5 நிமிடத்திற்குள்ளே நான் இதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நம்மாழ்வார் வேளாண் விஞ்ஞானி அவர்கள் சொன்னார்கள், மழை குறைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேலுள்ள மரங்களை வெட்டியதன் காரணமாகவே மழை குறைந்து விட்டது என்று சொல்லியுள்ளார்கள். அதாவது வானுயர்ந்து நிற்கின்ற மலைகள், அந்த மலையின் மேல் உள்ள மரங்கள், அந்த மரங்களை எல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே அழித்துவிட்டு கரண்டைக்கால் அளவு இருக்கின்ற 1 அடி 2 அடி வளர்கின்ற தேயிலை தோட்டங்களும் உருளைக்கிழங்குகளும் காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் போன்ற பயிர்களை நடவு செய்து நமது வளத்தை அழித்ததன் காரணமாகவே இன்று நாம் மழை வளம் குறைகிறது என்று வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். மரங்கள் மனிதனின் சுவாச பைகள். மரங்களை வெட்டுவது மனிதர்களை வெட்டுவதற்கு சமமாக நான் கருத வேண்டும். ஆதலால் மரங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். மரங்கள் இல்லையே இந்த மண்ணில் மழைக்கு இடமே கிடையாது. மரங்கள் மனிதனுக்கு கிடைத்த வரம் என்று நான் இந்த பதிவை நான் முடிவு செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் முகம் காட்ட மறுக்கும் கண்ணாடிகளாய் சிலர் தொண்டு செய்து வருகிறார்கள். இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்கவும், இந்த பகுதியை, இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர பெரும் பங்கு உதவிய நண்பர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இந்த இடத்திற்கு வரும் நண்பர்கள் அனைவரும் நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் குடிக்கும் தண்ணீரில் இருந்து பயன்படுத்தும் மின்விசிறி, விளக்குகள் போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் முகம் காட்ட மறுக்கும் கண்ணாடிகளாய் நமக்கு ஏற்படுத்தி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன்.